அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் இந்த ஜோதிட சேனலில் நம்ம 12 பாவகங்களில் 2வது பாவத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். 2ஆம் பாவம் அப்படின்றது குடும்பஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? போன பகுதியில் அதனுடைய சிறப்பம்சங்கள் ஆரம்பித்தோம். அதில் முடிக்கச்ச யாருக்கு அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அவங்களே செலவு பண்ணுவாங்க, அதாவது அவங்களே அனுபவிப்பாங்க அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது அவங்க சம்பாதித்த பணத்தை அவங்களே யார் அனுபவிப்பாங்க, கொடுப்பன யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த 1ஆம் அதிபதி 2ஆம் பாவம் தொடர்பு இருக்கணும். அதே மாதிரி 1ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும். அல்லது 1+5 5ஆம் பாவம், அல்லது 1+9 அல்லது 1+11 இதெல்லாம் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவர் சம்பாதித்த பணத்தை அவரே அனுபவிப்பார்னு அர்த்தம். மற்ற நிலைகளில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை மற்றவங்களுக்கு இவர் செலவு பண்ணுவார் அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி வாக்கு பற்றி பேசி சொல்லியில் ஒருத்தருடைய சொல்வாக்கு எப்படி இருக்கோ, செல்வாக்கு எப்படி இருக்கோ சொல்லியிருந்தோம் இல்லையா? சுத்தமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு. அப்படி ஓட்டுறதுக்கு அந்த 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போயிட்டார் அப்படின்னா, இல்லை 3ஆம் அதிபதி 2ல் இருந்தார் அப்படின்னா இவருடைய வாக்கு சுத்தமாக இருக்காதுன்னு அர்த்தம். அதாவது இவருடைய பேச்சை நம்பக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்றது மாற்றம், பயணம், இதெல்லாம் உறவுகள் அந்த மாதிரி சில சொல்கிறது இல்லைங்களா? ஸோ அந்த மாற்றம் இருந்துச்சு இவருடைய வாக்கு அப்படின்னா அது வாக்கில் பார்த்து இவர் சொல்கிறது செய்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் இவருடைய வாக்கை நம்பக்கூடாது, இவருடைய வாக்கில் சுத்தம் இருக்காது அப்படின்றத நம்ம முடிவு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியில் போய் 3ஆம் வீட்டில் இருந்தார் அப்படின்னா இவர் அங்கே கேது இருந்தார் அப்படி. ஆனால் இவங்க உடன்பிறப்புகளுக்கு கடன் கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கொடுத்தால் அந்த பணம் திருப்பி இவருக்கு கிடைக்காது. அதே போல் ஒருத்தரோட தொழில் பற்றி நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா 2ஆம் பாவத்தோட 10ஆம் பாவத்தை சேர்த்து பார்த்து தான் தொழில் எப்படி இருக்குது. ஏன்னா 2வது தனம் ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ பணம் வரும், அது தொழிலை வச்சு தான் பணம் வரும். ஸோ அதே பார்க்கச்சு அதையும் நம்ம பார்த்து நம்ம சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் பணங்கள் அதிகமாக செல்ல வளம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னா இந்த 2ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலும், அல்லது 9ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலும், அல்லது 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலும், அல்லது குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது சூரியனும் இருந்தாலும் இவருக்கு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது, நல்லாவே இருக்காது, நல்லா செலவு பண்ணுவார் அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா? அதே அந்த 2ஆம் பாவத்தோட பாவ கிரகங்களாக கேதுவோ சனி மற்ற கிரகங்கள் தொடர்பு பெற்றாலோ அந்த 2ஆம் பாவத்தில் கேது இருந்தாலும் இவருக்கு பணத்தடைகள் இருக்கும் அப்படின்றப்ப சொல்லலாங்க. அதே அந்த 2ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருந்தார் அப்படின்னா இவர் இவருடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறத மட்டும்தான் இவருடைய நோக்கம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றப்ப சொல்லலாங்க. அதே போல் ஒரு இந்த 2ஆம் பாவத்தோட தொடர்புகள் சிறப்பு செய்திகள் பார்க்கச்சே இந்த 2ஆம் பாவத்துக்கு இப்போ பொதுவாக தனஸ்தானம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதி பார்த்தோம் அப்படின்னா குருவும் சுக்கிரனும் சொல்லலாங்க. குரு அப்படின்னா சேமிப்பு, பணம் சேமிப்புன்னு சொல்லலாம். சுக்கிரன் பணத்தை கொடுப்பார், அவர் செலவு அந்தளவுக்கு இருக்காதுன்னு அர்த்தம். அதாவது சுக்கிரன் ஒருத்தர் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய பணம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிறிய அளவில் தான் இருக்கும். அதாவது ஆயிரக்கணக்கில் 10,000 லட்சக்கணக்கில் அதெல்லாம் இருக்கும். அதே குருவோட இதில் இருந்துச்சு அப்படின்னா இவரோட கோடிகளில் இருக்கும். ஸோ கோடிகளில் வரைச்சி அப்படியே சேமிப்புகள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இல்லைங்களா? எப்பவுமே நம்மளும் சொல்கிறோம் இல்லையா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி அந்த குரு பகவான் பார்க்கச்சே இவரோட செல்வ வளம் அதிகமாகவே இருக்கும், சேமிப்பு பழக்கம் அப்படி இருக்கும். அப்படி சேமிப்பு இருக்கச்சே பிற்கால வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நம்ம சொல்லலாங்க. அதே போல் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா குருவும் சுக்கிரனும் 4 கட்டங்களுக்கு மேலே லக்னத்தில் 4 இடத்துக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு பிற்கால வாழ்க்கையில் சேமிப்பு அதிகமாக இருக்கும், வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு குரு குரு உங்களுக்கு முதல்லையோ சுக்கிரன் பின்னாடி இருந்தார் அப்படின்னா இவருக்கு பிற்கால வாழ்க்கை இவருக்கு சேமிப்புன்றது இருக்காது. இவரிடம் ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஆடம்பரம் அந்த இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ செலவாளி ஆகிடுவாங்க. ஸோ சின்ன வயசில் இவர்கிட்ட பணம் இருக்கும், அந்த பணமெல்லாம் சின்ன வயசுலேயே செலவாயிடும். 50 வயசுக்கு மேலே அவர்கிட்ட பணம் இருக்காதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கச்சா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தை குரு சுக்கிரனுக்கு பின்னாடி இருக்க குரு யாருக்கு இல்லை 4 கட்டங்களுக்கு மேலே குரு யாருக்கு இருக்கோ
அவங்க கிட்ட வந்து அந்த பணத்தை சேமிச்சு வச்ச இவர் அப்படி சேமிச்சா தான் இவருக்கு பிற்கால வாழ்க்கைய வந்து இவருக்கு சிறப்பாவே இருக்குங்க. அதே ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில வந்து சுக்கிரன் முன்னாடியோ, குரு பின்னாடி இருக்கார். அதாவது இப்ப சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்லயோ, குரு வந்து 8ஆம் வீட்லயோ இல்ல 9ஆம் வீட்ல இருக்கார் அப்படின்னா, இவருக்கு வந்து சேமிப்பு பழக்கம் ஆட்டோமேட்டிக் இவரே வந்து சேமிச்சு வச்சுருவாரு. பிற்கால வாழ்க்கை வந்து இவருக்கு சுகபோகங்கள் அதிகமாவே இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை இவருக்கு இருக்கும்னு நம்ம சொல்லலாங்க. ஓகேங்களா? அதேபோல இப்போ வந்து இந்த கிரகங்கள் வந்து பார்க்கச்ச வந்து 2ஆம் அதிபதிய வச்சு மற்ற பாவங்கள்லாம் இயக்குது எப்படின்றதும் வந்து இந்த 2ஆம் பாவத்த தான் வச்சு பார்க்கணுங்க. ஒரு 2ஆம் பாவம் இல்லாம வந்து மத்த எந்த பாவங்களும் வந்து இயக்காது. இதன் அடிப்படையில தான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இயக்கும். ஏன்னா 2ஆம் பாவம் அப்படின்னு நம்ம பார்க்கச்ச வந்து குடும்பம் சொல்றோம். சரிங்களா? ஒருத்தருக்கு பேரு, புகழ் கிடைக்கிறதுலாம் என்ன அப்படி ஒரு குடும்பம்னு ஒண்ணு அமைஞ்சா தான் வந்து அவருக்கு பேரு, புகழ் எல்லாமே வந்து அவருக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதான் எப்படி இப்போ சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தர் வந்து இப்போ கல்யாணமே ஆகாத ஒருத்தர் வந்து சுத்திட்டே இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பொதுவா வீட்ல இவரு கால் கட்டு போட்டா தான் வந்து இவர் சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த கால் கட்டு திருமணத்தை குறிக்கும். அப்போ திருமணம் 2ஆம் பாவத்த டச் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதே மாரி ஒருத்தருக்கு பிள்ளைகள் எல்லாம் பொறுத்து நல்ல நிலையில வளர்த்து வாழ்த்தார் அப்படின்னா, அப்ப தான் அவருக்கு பேரு, பதவிகள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வேலை, படிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய வேலை, அதுக்கப்புறம் பார்த்தா திருமணம். திருமணம் வந்துச்சு அது ஒரு பொறுப்பு வந்தா திருமணம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொறுப்பா இருப்பாங்க. அதே மாரி பிள்ளைகள் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த தகப்பன் ஸ்தானம் வரும் அவருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டு தலைவர் அப்படின்றது வருது. ஸோ ஒரு பதவிகள் மேல மேல வருது. எல்லாமே வந்து இந்த 2ஆம் பாவத்து அடிப்படையில தான். ஓகேங்களா? அது ஆரம்ப கல்வியிலேருந்து, பேச்சுலேருந்து, கல்வியிலேருந்து எல்லாமே வந்து ஒரு வாழ்க்கை இது வரைக்கும் 2ஆம் பாவம் தான் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதை வச்சு தான் வந்து பேரு, புகழெல்லாம் கூட கிடைக்குது. அதை வச்சு சொல்றாங்க ஒருத்தர் அவர் இவர்ப்பா நல்லா இருக்கார், நல்லா பையன வளர்த்துருக்காரு அப்படின்றத எப்படி சொல்றாங்க? அவர் நல்ல குடும்பஸ்தர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? நல்ல பிள்ளைகள பெற்றாங்களா? 2ஆம் பாவம் நல்லா இருக்கத்தோட தான் அவருக்கு வந்து அந்த இது பெயர், புகழ்லாம் வந்து கிடைக்குது இல்லைங்களா? இவ்வளோ சிறப்புகள் வந்து இது 2ஆம் பாவத்தில இருக்கு. இதோட தொடர்ச்சிய வந்து நம்ம அடுத்த பகுதியிலே நம்ம இதோட தொடர்ச்சிய நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.